Hey guys, welcome to Munira's channel. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இருந்தே நீங்கள் எப்படி கஸ்டம் டிசைன் பண்ணி டிஷர்ட்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இது வந்து ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது கெட் டுகெதர் பார்ட்டி இல்லாட்டினா வந்து பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பேர் வந்து யூனிக்காக வந்து ட்ரெஸ் போடணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த யூனிக்காக ட்ரெஸ் போடணும், எல்லாருமே ஒரே மாதிரி டிஷர்ட்ஸ் போடணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு இல்லை பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்ஸ் நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் நீங்கள் சீசன் 3 பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா, வி ஆர் த பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மெத்தட் தான் இதுவும். ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கோ வந்து நீங்கள் இது மாதிரி யூனிக்காக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் போடலாம், டிஷர்ட்ஸ் மேக் பண்ணி போடலாம். இதுக்காக நீங்கள் கடைக்கு போய் அவங்ககிட்ட சொல்லி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்தே இதை எப்படி நீங்கள் சிம்பிளாக மேக் பண்ணலாங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் டீச் பண்ணுறேன். இதை பற்றி சாஃப்ட்வேர்னு சொல்லி ஒரு இது தேவைப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோரல் ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இமேஜ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை நீங்கள் இது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எடுத்து இதில் வந்து ஒரு பிரிண்ட்டு போட்டு அந்த பிரிண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து அவங்களோட டிஷர்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கனாக்கா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒயிட் கலர் டிஷர்ட், லைட் கலர் டிஷர்ட்டு அண்ட் டார்க் கலர் டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ஒயிட் கலர் டிஷர்ட்ஸ்க்கு எப்படி பண்ணலாம், டார்க் கலர் டிஷர்ட்ஸ்க்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தரேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிக்க வந்து டார்க் கலர் டிஷர்ட்ஸ்க்கு எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குண்டான சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் நிறைய இது மாதிரி பண்ணிகிட்ருக்கனால இது வந்து நான் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே யூஎஸில் கிடைக்கிற ஒரு சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களோட கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆப்பில் ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி ஷர்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்குண்டான ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்னோடய சிஸ்டமில் ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ இருக்குது, இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜை எப்படி வந்து என்னோடய டிஷர்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு பேப்பர் தான் நமக்கு வேணும். அந்த பேப்பர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர். ஆல்ரெடி இமேஜ் இருக்கிறத வந்து நான் இந்த ஆப்புக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னோடய இதில். ஸோ அதில் வந்து அந்த ஆப் வந்து அந்த இமேஜை வந்து நான் இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன். ஸோ பிரிண்டர் வந்து நீங்கள் நார்மலாக கேனான் பிரிண்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இதில் வந்து நமக்கு தேவையை வந்து அந்த பேப்பர் தான். ஸோ அந்த பேப்பர் பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர். ஸோ ஹீட் வச்சு அந்த எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ இது வந்து நான் டார்க் கலர் பண்ணுறனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு நான் எடுத்திருக்கேன் பிரிண்டரு. இதே வந்து நான் ஒயிட் கலரில் பண்ணணுன்னாக்கா அந்த ஃப்ளிப் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஃப்ளிப் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னாக்கா அது ஒரு பேப்பர். அது வந்து நீங்கள் டேரெக்டாகவே கார்மெண்ட்ஸில் வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பிரிண்ட்டு வருது. எனக்கு அது பிரிண்ட்டு நார்மல் கேனான் பிரிண்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இன்ஜெக்ட் பிரிண்டர், நீங்கள் எந்த இன்ஜெக்ட் பிரிண்டர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட் அடித்து வந்துட்டுருக்கு, நீங்களே பார்க்குறீங்க. நார்மலாக இன்ஜெக்ட் பிரிண்டர் எந்த பிரிண்டராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். லேசர் பிரிண்டரில் கூட நீங்கள் பண்ணலாம். பட் அதுலேயும் வரும், எந்த பிரிண்டராக இருந்தாலும் வரும். A4 ஷீட்டு இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் நான் அந்த சைட்ஸ் கார்னரில் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிறேன். ஏன்னா A4 ஷீட்னால இது வந்து 8x11 இன்ச்சு தான் இது வரும். ஸோ அதனால் வந்து எனக்கு அதை நான் கட் பண்ணி அந்த கார்னர்ஸை எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்வின்சர், இதுக்கு பேர் ட்வின்சர்னு சொல்லுவாங்க. இந்த ட்வின்சரை வச்சு அந்த ஷீட்டை வந்து மேலே உள்ள ஷீட், அதாவது 2 ஷீட்டாக வரும், அந்த மேலே உள்ளதை வந்து பிரித்து எடுக்கிறேன் நான். பாருங்கள், ஸோ இதை பிரித்து இப்படி எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டிங்கனாக்கா அது தனி ஷீட்டு, இது தனி ஷீட்டு. ஸோ இந்த பிரிண்ட் பேஜ் எடுத்துகிட்டு நான் இப்போ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டில் பண்ணலை, இது ஹூடின்னு சொல்லுவாங்க, ஸ்வெட் ஷர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வெட் ஷர்ட்டில் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து ஹீட் ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், அதை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஷீட் வச்சு, நீங்கள் எப்போவுமே ஒரு ஷீட் வைக்கணும். இல்லை உங்கள்கிட்ட அந்த ஷீட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட மேலே வச்சுக்கலாம். ஏன்னாக்கா அந்த பேப்பரில் வந்து நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து இதாயிரும். உங்கள்கிட்ட அது பேப்பர் இல்லைனாக்கா நீங்கள் இந்த பேப்பர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா டெஃப்லான் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஃப்லான் பேப்பர் இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பாக்ஸ் வச்சு தான் நான் அயன் பண்ணிகிட்ருக்கேன்.
பட் இருந்தாலும் அயன் பாக்ஸில் வந்து நான் ரொம்ப நேரம் வைக்க மாட்டேன். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதோட அந்த ஷீட் வந்து ஒழுங்காக ஒட்டாது. அப்படியே ஒட்டணுன்னா கூட நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணும். ஆல்மோஸ்ட் லைக் 20 மினிட்ஸ் இல்லாட்டினா ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதை நல்லா போட்டு அயன் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். பட் ஆனால் என்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஹீட் ப்ரெஸ் மிஷின் இருக்குது. ஸோ அந்த ஹீட் ப்ரெஸ் மிஷினில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து அதை ஹீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இதான் அந்த ஹீட் ப்ரெஸ் மிஷின். ஸோ இதுதான் அந்த ஹீட் ப்ரெஸ் மிஷின். இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் 218 டிகிரி செல்சியஸில் நான் வந்து ஹீட் ப்ரெஸ் ஆகும். ஸோ அந்த உள்ளே வந்து இந்த டிஷர்ட் இந்த ஹூடியை வச்சுட்டு அந்த பேப்பரு நான் இது எதுக்கு நான் வச்சேன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓவர் ஹீட் இருக்கனால அந்த பேப்பர் வந்து சுருட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் அயன் பாக்ஸில் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஹீட் ப்ரெஸ்ஸில் வைப்பேன். இப்போ பாருங்கள் ஹீட் ப்ரெஸ் பார்த்திங்கனாக்கா 218, பட் நான் 299, இது 200 இருந்தாவே போதும் உங்களுக்கு. நார்மலாகவே அது அந்த ஹீட் ப்ரெஸ்ஸில் வந்து அது ஹீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அந்த டெஃப்லான் ஷீட் வச்சுட்டு அந்த பிக்சர் மேலே டெஃப்லான் ஷீட் வச்சுட்டு நான் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஹீட் ப்ரெஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் போதும், 25 இல்லை 30 செகண்ட்ஸ் போதும். அதுக்கு ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஹீட் ப்ரெஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ 30 செகண்ட்ஸில் நான் வந்து அதை எடுத்துருவேன். அது இப்போ பார்த்திங்கன்னா க்ளீனாக அந்த பேப்பர் வந்து அந்த ஹூடியில் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். பார்த்திங்களா எதாவது ஸ்டிக் ஆகிடுச்சா? ஸோ நான் இது மட்டும் நான் பண்ணலை, இதில் வந்து நான் ஆக்சுவலாக எழுதவும் செஞ்சுருக்கேன் நான். ஸோ அந்த எழுதுறது எப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன் இது. ஏன்னா இந்த வீடியோவில் நான் போட்டேன்னா இது மாதிரி லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். இதில் வந்து இது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். இன்னும் எப்படி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது வந்து வீட்டில் உள்ள பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு வீடியோஸை வந்து நீங்கள் மேலும் பார்க்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.